கண்ணிமிக்க சகோதரர்களே, நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, எப்படி லினக்ஸை நம்முடைய பிசியில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிஓ சிலபஸில் செகண்ட் யூனிட்டில் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் லினக்ஸ் ஓஎஸ் அப்படிங்கிற பகுதியில் நம்ம இதை பார்க்குறோம். நான் என்ன செய்யணும், லினக்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்னா, எனக்கு ஒரு பூட்டபிள் டிஸ்க்கை நான் முதல்ல உருவாக்கி என்ன பிசியை இன்ஸ்டால் பண்ண போகிறனோ அதனுடைய சிடி ட்ரைவ்லையோ இல்லை யூஎஸ்பி மூலமாகவோ நான் போட்டு இன்ஸ்டால் பண்ணலாம். இன்னொரு முறை எப்படின்னா, நீங்கள் உங்கள் லினக்ஸை விர்ச்சுவல் பாக்ஸ், விண்டோஸ்லேயே என்ன பண்ணலாம்னா விர்ச்சுவல் பாக்ஸ் என்பதாக ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, Oracle VM விர்ச்சுவல் பாக்ஸ். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதன் மூலமாகவும் நீங்கள் லினக்ஸை இன்ஸ்டால் பண்ணி எல்லா கமாண்டையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் வித்தவுட் எனி இஷ்யூ. சரி, இப்போ எப்படி விர்ச்சுவல் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா நம்ம தனியாக ஒரு லேப்டாப் இன்ஸ்டால் பண்ண முடியாதுங்கிறதுனால நம்ம இந்த ஆப்ஷன் எடுத்துக்கிறோம். நான் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணோன்னா முதல்ல எனக்கு என்ன வேணும், ஐஎஸ்ஓ ஃபைல், லினக்ஸ் ஐஎஸ்ஓ இமேஜ் எனக்கு வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணணுன்னா, நான் போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணுறேன். நான் இப்போ உபண்டு வெர்ஷன் யூஸ் பண்ண போகிறேன், லினக்ஸ் உபண்டு வெர்ஷன். ஸோ அதுக்காக உபண்டு என்பதாக டைப் பண்ணுறேன். உபண்டு டவுன்லோட் என்பதாக சொல்கிறேன். ஸோ இந்த உபண்டு டவுன்லோட் பேஜில் நமக்கு உபண்டு 20.0 ஃபார் 2.0 LTS அப்படின்னு சொல்லிட்டு LTSனால் லாங் டைம் சப்போர்ட் என்பதாக அர்த்தம். LTS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுன்லோட் இருக்குது. அதுக்கப்புறம் 21 இருக்குது. இது லாங் டைம் சப்போர்ட் இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது. அதனால் நம்ம இதை எடுத்துகிறோம். இதை நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். என்னை பொறுத்த மட்டும் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நான் இதை இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ண போகிறேன். ஏன்னா இட் வில் டேக் சம் டைம் டு டவுன்லோட். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், நான் இதை ஸ்கிப் பண்ணுறேன். சரி, இப்போ டவுன்லோட் பண்ணிட்டேன். நான் பூட்டபிள் டிவைஸை ரெடி பண்ணிட்டேன்ப்பா. பூட்டபிள் டிவைஸ் ரெடி பண்ணுறதுக்கு இந்த யூஎஸ்பி பூட்டபிள் டிவைஸுக்குன்னு சொல்லிட்டு கூட ஆன்லைனில் சாஃப்ட்வேர் இருக்குது. அதை நீங்கள் போட்டுட்டு உங்கள் டிவைஸில் யூஎஸ்பியில் நீங்கள் உருவாக்க முடியும். ஏன்னா இப்போ எல்லாருமே யூஎஸ்பி சிடிலாம் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. யூஎஸ்பிலேயே அந்த ஐஎஸ்ஓ இமேஜை வச்சு நீங்கள் பூட்டபிள் ட்ரைவாக மாற்றிக்கொள்ளலாம். சரி, இப்போ நம்ம இந்த விர்ச்சுவல் பாக்ஸில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோன்னா அந்த பூட்டபிள் டிவைஸ்லாம் தேவையில்லை. டைரெக்டாக நீங்கள் ஐஎஸ்ஓவியை நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய பிசியை க்ரியேட் பண்ணணும். இங்கே ஒரு பிசியை க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் நியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் அது பேர் கேட்குது. நான் ஆல்ரெடி உபண்டு 20 LTS வச்சுருக்கேன். நான் ஒரு பேக்கப்பாக இதை க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், உபண்டு 20 LTS பேக்கப் என்பதாக நான் இதை அழைக்கிறேன். சொல்லிவிட்டு நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இதில் நான் ஒரு ரீசனபிள் மெமரி என்ன பண்ணிக்கலாம், ஒரு 2 GB வரலும் நான் ரெடி பண்ணிக்கிறேன் மெமரியை. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இதெல்லாம் நீங்கள் அப்படியே விட்டுடலாம். நீங்கள் ஜஸ்ட் டிஃபால்ட் ஆப்ஷன் அப்படியே விட்டுட்டு இந்த ஜிபி மட்டும் 10 GB கொஞ்சம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அப் டு நான் இந்த சமயத்தில் ஒரு 50 GB வரலும் போக போகிறேன். இல்லைனா இங்கேயே வச்சுட்டு கூட நீங்கள் 50 GBன்னு டைப் பண்ணிக்கலாம். சாரி, ஓகே, க்ரியேட் ஆகிடுச்சு. க்ரியேட் ஆன பிறகு அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இதனுடைய செட்டிங்க்கு போகணும். போயிட்டு இதில் ஜென்ரலில் உபண்டு ஸ்டிஃபர் இதெல்லாம் பேசிக்காக நம்ம கொடுக்கும் போது இதை பை டைரக்ஷனல் என்பதாக மாற்றிக்கொள்ளுங்கள். தென் டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம். பிறகு ஸ்டோரேஜுக்கு வாங்க. ஸ்டோரேஜ் இந்த எம்டியை செலக்ட் பண்ணுங்கள். அதில் நீங்கள் நான் ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணதுனால இப்படி வரும். அப்படி வரல அப்படின்னாக்கா சூஸ் விர்ச்சுவல் ஆப்டிக்கல் டிஸ்க் என்பதாக நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும் உங்களுக்கு இது போல் கேட்கும். ஃபைல் ப்ரௌஸ் பண்ண சொல்லுவோம் ஐஎஸ்ஓ ஃபைலை.
நான் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கிறேன் என்னுடைய ஃபைலை, ஐஎஸ்ஓ ஃபைலை ஜஸ்ட்டு ஓப்பன் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இந்த ஸ்டெப்பு நம்ம பண்ணணுங்க. இந்த ஸ்டெப் பண்ணி முடிஞ்ச பிறகு we are ready to start. இப்போ இன்ஸ்டாலேஷன் இந்த பிசி, அந்த விர்ச்சுவல் பிசிக்கு நம்ம இன்ஸ்டாலேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய இன்ஸ்டாலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ லாங்குவேஜ் காமிக்குது. ஸோ நான் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கீபோர்டை டவுன் பண்ணி இன்ஸ்டால் உபுண்டு என்பதாக கொடுத்துக்கிறேன். இந்த நோட்டிஃபிகேஷன் விண்டோவில் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இன்ஸ்டாலேஷன் ஆரம்பமாயிட்டு போகுது. ஸோ இப்போ இன்ஸ்டாலேஷன் ஆஃப் பேக்கேஜ் வந்து நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டார்ட் ஆகுது. நான் அதில் வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன் லாங்குவேஜாக. தென் கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்ததும் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்காக வேண்டி அது மூவ் ஆக போகுது. ஸோ தென் இந்த இடத்துல இங்கிலீஷ் யூஎஸ் கீபோர்ட் லேஅவுட் வந்து இங்கிலீஷ் யூஎஸ் நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஆப்ஷன் டிஃபால்ட் ஆப்ஷன் நான் அப்படியே விட்டுறேன். கண்டினியூன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல நான் ஜஸ்ட்டு இது வந்து இந்த நீங்கள் erase disk and install Ubuntu, நம்ம அதை பற்றி எதுவும் bother பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஐ சே install now. ஸோ ரைட் changes to the disk, கண்டினியூன்னு சொல்லுங்கள். ஸோ டைம் வந்து கொல்கட்டான் இருக்குது, அதை கண்டினியூ கொடுத்துட்றேன். இப்போ நேம் கேட்குறாங்க. ஸோ நான் என்னுடைய நேம் வந்து அன்சாரி என்பதாக கொடுத்துக்கிறேன். ஸோ தென் பாஸ்வேர்ட் நம்ம இப்போ சூஸ் பண்ணணும்.
நான் சிம்பிள் பாஸ்வேர்டாக இருக்கணுன்றதுக்காக வேண்டி நான் சிம்பிளாக ஒரு பாஸ்வேர்டு வைக்கிறேன். ஸோ நான் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிட்டேன். ஸோ லாகின் ஆட்டோமேட்டிக்கலி அப்படிங்கிற ஆப்ஷனை செக் பண்ணுறேன். ஏன்னா நான் ஒவ்வொரு முறையும் இது என்டர் பண்ண தேவையில்லை. தென் ஐ சே கண்டினியூ. ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டெப்பும் முடிஞ்சிச்சு. So I think it's okay team. Now the installation is completed. It's asking me to restart, so that I am going to restart now. I am going to restart it now. So just I click restart now option. For restart agudhu. That's all. Installation is over. Now we are going to the desktop now. I just acknowledge the first screen. Then I click done. That's all. So this is how you have to install this Linux in a new PC. Okay, these are the installation steps. Thank you.